ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் லீகல் டைரிஸ். எல்லாத்தையும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த லாங் வீடியோவில் மீட் பண்ணுறது நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோ எதை பற்றினா, சேலத்தில் இருக்க சமயபுரம் கோவிலோட அற்புதத்தையும், இந்த சேலத்தில் இருக்க சமயபுரத்தால் எங்களுக்கு எப்படி வரன் கொடுத்தாங்க அப்படின்றத பற்றியும், அது கூடவே பாப்பாவையும் வந்துட்டு எங்களோட பொண்ணு, எங்கள் பாப்பா அப்படிலாம் சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்க ஃபேஸும் வந்து ரிவீல் ஆக போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவங்க தான் எங்களோட பொண்ணு. எல்லோரும் எங்கே கிளம்பியிருக்கோன்னா, வேண்டுதல் வந்து நிறைவேற்றுறதுக்காக கோவிலுக்கு வந்து கிளம்பியாச்சு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி சேலத்தில் இருக்க சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு தான் கிளம்பியிருக்கோம். வீடியோ அப்படியே வந்து பாருங்கள். பாப்பாவும் அப்பப்போ வந்து காட்டியிருக்கேன். அப்படியே வீடியோவும் பாருங்கள். நான் சொல்கிறது என்னன்னு வந்து கவனிச்சுக்கோங்க. சேலத்தில் இருக்க சமயபுரம் மாரியம்மன் எதுக்காக அந்த அம்மாள் உருவாக்கியிருக்காங்கன்னா, குழந்தை வரம் தரதுக்காகவே வந்து அந்த கோவில் வந்து உருவாகியிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ பேர் வந்து சாட்சியாக வந்து இருக்காங்க. ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாமல் 10 வருஷம் 12 வருஷம் 16 வருஷம்லாம் வந்து குழந்தை இல்லாமல் அந்த கோவிலில் வந்து வேண்டுதல் வச்சு குழந்தை பிறந்திருக்கு. அதுக்கு சாட்சி நிறைய பேர் இருக்காங்க. எங்களுக்கு எப்படி அந்த கோவில் தெரியும், அந்த கோவிலை நாங்கள் எப்படி போய் கும்பிட்டு எங்களுக்கு குழந்தை வரம் கிடைச்சதுன்னு நான் சொல்கிறேன். இந்த கோவில் எங்களுக்கு எப்படி தெரியும்னா, என் தம்பி வந்து இன்ஸ்டாவில் பார்த்து சொல்லி நாங்கள் போன கோவில் தான். நான் போகிறதுக்கு முன்னாடி கூட அந்த கோவிலை பற்றியோ இல்லை எப்படி என்னன்ட்டு எதுவும் பார்க்கல. தம்பியும் ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்த்துக்கல. அங்கே கோவில் இருக்குதுன்னு சொன்னாங்க, சரி எல்லாம் போகலான்னு சொல்லிட்டு கிளம்புனோம். இந்த வீடியோலேயே பாருங்கள், ஸ்டார்டிங்கில் அந்த சாமி வந்து காட்டும் போது சித்திரை திருநாள் தரிசனம், அது ஆல்ரெடி எடுத்து வச்ச வீடியோ அது இன்ஸ்டாவில் இருந்தது, அதை வந்து இப்போ போட்டிருக்கேன். அது எப்போ போனதுன்னா சித்திரை 1 2025 வந்து போனது. அப்போ தான் வந்து அந்த ஃபஸ்ட் டைம் அந்த கோவிலுக்கு போகிறோம். அப்படி போகும்போதுட்டு சரி சாமி வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். அன்றைக்கி போகிற அன்றைக்கின்னு பார்த்தா எல்லாருக்கும் வந்து அந்த பச்சைப்பயிறு வந்து கொடுத்துருந்தாங்க. எல்லாருக்கும்னா குழந்தை வேணும் அப்படின்றவங்களுக்கு மட்டும் கொடுத்துட்ருந்தாங்க. அப்போ வந்து நானும் வந்து வாங்கி சாப்பிட்ருந்தேன். பச்சைப்பயிறு வந்து வாங்கி சாப்பிடும்போது நல்லா வேண்டிட்டு நான் வந்து மனசார வேண்டி நம்பிக்கையோடு வந்து சாப்பிட்டேன். வேறு ஏதாவது வேண்டுதல் வைக்கிற மாதிரி இருந்தால் மஞ்சள் துணியில் ₹1 காயின் வச்சு முடிஞ்சு அங்கேயே கோவிலில் கட்டிட்டு வரலாம். பச்சைப்பயிறு சாப்பிட்டு வந்த அடுத்த மாதமே வந்து எனக்கு வந்து ப்ரெக்னென்சி டெஸ்ட் வந்து பாசிட்டிவ்னு வந்துருச்சு. நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டோம். எந்த ஒரு குறையும் இல்லாமல் ஆரோக்கியமான ஒரு குழந்தை வந்து கையில் வந்து கிடைக்கிறது எவ்வளோ பெரிய வரம். அதை வந்து எனக்கு கொடுத்துட்டாங்க அந்த அம்மா. அவங்களோட எப்படி சொல்கிறது, அவங்களோட சக்தி சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை. அந்த அளவுக்கு வந்து நான் அதில் பலன் அடைஞ்சிருக்கேன். கை மேலே பலன் அப்படியே சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எனக்கு நிறைவேற்றி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி நான் எப்போ வந்து செக்கப்புக்கு போனாலும் வந்து சமயபுரத்தாள்கிட்ட வந்து சாமி கும்பிட்டு அந்த நீரை வச்சுட்டு தான் வந்து ஸ்கேனுக்கு செக்கப்புக்கெலாம் வந்து போவேன். 7 மந்த்துக்கு அப்புறமே வந்து சேலமில் இருந்து தான் பார்த்தேன். அப்போலேருந்தே வந்து பார்த்துட்டு தான் போவேன். ஃபைனலாக டெலிவரிக்கு போக டெலிவரி எப்போன்னு சொல்லிட்டாங்க. அப்போ போகும்போது கூட கடைசியாக வேண்டிட்டு நீயே வந்து பிறக்கணும் தாயே அப்படின்னு நினச்சிட்டே தான் போனேன். அதே மாதிரியே உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி பாப்பாவை ஃபஸ்ட்டு என்கிட்ட காட்டும்போது எனக்கு பாப்பாவோட முகம் வந்து அப்படியே அந்த சமயபுரத்தாள் முகம் மாதிரியே தெரிஞ்சது. இப்போயுமே எனக்கு பாப்பாவை பார்க்கும்போது அந்த சாமி முகம் தான் ஞாபகம் வரும். எனக்கு ஃபஸ்ட் டைம் பாப்பாவை பார்க்கும்போது எப்படி சாமி முகம் வந்து தோணுச்சோ, அதே மாதிரி பாப்பாவை அப்பா அம்மாட்ட எல்லாத்துட்டையும் காட்டும்போது அவங்களுக்கும் வந்துட்டு அந்த சாமி முகமே வந்து தெரிஞ்ச மாதிரி சொன்னாங்க. அதை கேட்டோன்னே எனக்கு அப்படியே உடம்பே மெய் செலுத்துருச்சு. நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துருந்தா கூட தெரிஞ்சிருக்கும். 7th மந்த் பேபி ஷவர் கூட இந்த கோவிலில் தான் நாங்கள் வச்சுருந்தோம். இது வந்து முன்னாடியே பிளான் பண்ணதில்லை. எனக்கு வந்து ப்ரெக்னென்சி பாசிட்டிவ்னு வந்ததுமே அம்மா வந்து சொல்லிட்டாங்க, இங்கேயே வந்துட்டு வளைகாப்பு வச்சுக்கலான்ட்டு.
அதுக்கப்புறம் முடிவு பண்ணி வச்சது தான் 7th மந்த் பேபி ஷவர். அதெல்லாம் இந்த கோவிலில் தான் நடத்தினோம். நீங்கள் ஷார்ட்ஸில் கூட பார்த்துருப்பீங்க அந்த பேபி ஷவர் வீடியோஸ்லாம். எல்லாமே வந்து சூப்பராக சிறப்பாக நடந்து முடிஞ்சது. இப்படி தான் இந்த கோவிலுக்கு வந்து பச்சை பயிறு வாங்கி சாப்பிட்டு மஞ்சள் துணியில் 1 ரூபா முடிஞ்சு கட்டிட்டு வேண்டுதல்லாம் வச்சுட்டு வந்தோம். உடனே எங்களுக்கு குழந்தை வரம் கிடச்சிருச்சு. யாரெல்லாம் குழந்தை வரம் வேணும்னு ரொம்ப காலமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வாங்க, உங்களுக்கும் குழந்தை வரம் கண்டிப்பாக கிடைக்கும். நாங்கள் எப்படி இந்த கோவிலில் சாட்சியாக நின்னுமோ அதே மாதிரி நீங்களும் இந்த கோவிலுக்கு வந்து பலனடைஞ்சு குழந்தை வரத்தோட கண்டிப்பாக வந்து இந்த கோவிலில் நிற்பீங்க. அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ மூலயமா பார்த்து இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை வரம் கிடைக்கும். கிடைச்ச உடனே எனக்கு ஒரே ஒரு கமெண்ட்டில் மட்டும் சொல்லிடுங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த வீடியோ மூலயமா எவ்வளோ பேர் பலனடைய போகிறீங்க. கண்டிப்பாக நீங்கள் மனசார முழு மனசாக நம்பி இந்த கோவிலுக்கு வந்து வேண்டுதல் வச்சு பாருங்கள், கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா அதுக்கு சாட்சியாகவே நாங்கள் நின்றுருக்கோம். இவர் தான் வந்து இந்த கோவில் வந்து எடுத்து நடத்துகிறாரு. இவங்களுக்கும் வந்து யூடியூப் சேனல், இன்ஸ்டா பேஜ் எல்லாம் இருக்குது. அதில் வந்து போஸ்ட் பண்ணுறதுக்காக அன்றைக்கி எங்களையே வீடியோ எடுத்திருந்தாங்க. அவங்களோட யூடியூப் சேனல், இன்ஸ்டா பேஜ் இதெல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள், செக் பண்ணுங்கள். அதே மாதிரி கோவிலோட அட்ரஸ் இதெல்லாம் வந்து ஃபோன் நம்பர் இதுவும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்படி தான் வந்து எனக்கு இந்த சமயபுரத்தால் வந்து குழந்தை வரம் கொடுத்தாங்க. இந்த கோவிலில் குழந்தை வரத்துக்காக எப்போ பூஜை நடக்கும்னா, மாதம் வர அமாவாசையில் கும்பப்படையல் பிரசாதம் அப்படின்ட்டு தருவாங்க. அதை வாங்கி நம்ம சாப்பிடும்போது உடனடியாக குழந்தை வரம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் பலனடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்க இன்ஸ்டா பேஜில், யூடியூப் பேஜ்லலாம் போய் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தெரியும். கண்டிப்பாக ஒரு முறையாவது வந்து பார்த்துட்டு வேண்டுதல் வைங்க, கண்டிப்பாக குழந்தை வரம் கிடைக்கும். இல்லை நாங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கோம், வர முடியலன்னா மஞ்சள் துணியில் 1 ரூபா காயின் வந்து முடிஞ்சு நல்லா வேண்டிட்டு அதுக்கு பூஜை பண்ணி நல்லா வந்து சாமி கும்பிட்டு வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும். அப்புறம் வேண்டுதல் குழந்தை வரம் கிடைச்சதுக்கப்புறம் இந்த கோவிலுக்கு வந்து கூட நீங்கள் வச்ச வேண்டுதலை நிறைவேற்றிக்கலாம். ஓகே, கம் டு தி விலாக். இது வந்துட்டு அங்கேயே வந்து சமயபுரத்தாளுக்கும் பின்னாடி வந்து மகாகாளி அம்மன் இருக்கும். அவங்களுக்கு வந்து அன்றைக்கி முப்பூசை திருவிழா, அதனால் எல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்களும் எல்லாம் வேண்டுதல்லாம் நிறைவேற்றியாச்சு. அதுக்கப்புறம் சரி பாப்பாவுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் பூ வைக்கும் போது கோவில்லையே வச்சிடலான்னு சொல்லி சமயபுரத்தாள் கிட்டேருந்தே சாமிகிட்டேருந்தே பூ வாங்கி பாப்பாவுக்கு வச்சு விட்டாச்சு. பாப்பா பூ வச்சோடனே இன்னும் க்யூட்டாக அழகாக இருந்தாங்க. என் கண்ணே பட்டுருச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் இருந்தே வந்து புளி சாப்பாடு இதெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அதை வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து அப்பா வந்து போட்டு போட்டு கொடுத்தாங்க. நானும் தம்பியும் எல்லாருக்கும் கொடுத்தோம். அங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு மிச்சம் இருந்தது நாங்களும் அங்கேயே உட்காந்து சாப்பிட்டு கிளம்பிட்டோம். வர வழியில் அப்படியே அம்மா கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தா சுட சுட சிப்ஸு போட்டிருந்தாங்க. அதை பார்த்ததும் டெம்ட் ஆயிடுச்சா, அப்புறம் அவர்கிட்ட சொன்னேன், அப்புறம் வாங்கிட்டு வந்தார். சிப்ஸ்லாம் சாப்பிட்டு அப்படியே பேக்கரி போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ குழந்தை வரம் எதிர்பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் போய் ரீச் ஆகணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அப்போ தான் இந்த வீடியோ மூலமாக அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். அதே மாதிரி இந்த கோவிலை பற்றின டீட்டெயில்ஸ் இல்லை வேறு ஏதாவது இது ரிலேட்டடாக ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன்.
ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.